இன்னைக்கு அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் கட்சிக்குள்ளேயே இருக்காங்க. ஆத்தா இன்றைக்கடா பேசினாள் அப்படின்னு பராசக்தி வசனம் மாதிரி பாஜக இன்னைக்கு 11% ஓட்டு வாங்கியிருக்கு. அண்ணாமலை வந்த பிறகு தானே வாங்கியிருக்கு. ஏன்னா அவர் என்ன தமிழிசை மாதிரி நினைச்சீங்களா? கவர்னரா இருந்து விட்டு அதுக்கப்புறம் எம்பி வேட்பாளர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ வேட்பாளர் அப்படின்னு ஒவ்வொன்னா கீழே இறங்கி வர்றதுக்கு. இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது. காங்கிரஸ் பாணி அரசியலையே பாஜகவும் ஃபாலோ பண்ணாங்கன்னா காங்கிரஸ் மாதிரியே தான் போவாங்க. ஏங்க இந்த வழியில போனா டெட் எண்ட் அப்படின்னா அதே வழியில நீங்களும் போறேன்னா அங்கதான் போய் முட்டி நிக்க போறீங்க. இதனாலதான் மாநில கட்சிகளை பாஜகவால எதிர்க்க முடியவில்லை. காங்கிரஸ் மாநில கட்சிகள் கிட்ட முதல்ல தோத்து போனதுக்கு காரணமே இதுதான். தாவேகா வந்ததுனால முதல்ல யாருக்கு இழப்பு அப்படின்னா நாதாகாவுக்கு தான். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு நிறைய வியூஸ் கொடுத்து ரொம்ப ஆதரவு அளிக்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க. நன்றி. ஸோ இன்னைக்கு மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்மோட அருண் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவா. வணக்கம் சார். இப்ப இந்த அண்ணாமலை எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான இந்த அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படிங்கிறதுல ஒரு 2 சைடு இருக்கு. ஒரு சைடு பாஜக தலைமை அவரை வேட்பாளரா அறிவிப்பாங்களா மாட்டாங்களா, அதுல என்ன தாமதம் வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கலாம். இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் ஒவ்வொரு சமயத்துல ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சமீபத்துல வந்த இன்னொரு தகவல்ல பாஜக தலைமையே வேட்பாளரா அறிவிச்சா கூட அவருக்கு அதுல அதிகமா விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் முகத்துல ஒரு ஆட்டிடியூடு தெரியுது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க அண்ணாமலை தேர்தலையே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இப்ப நான் அண்ணாமலையோட ஆதரவாளர் சார்பா நான் இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன் அண்ணாமலை தேர்தலில் நிக்க கூடாது சொல்லுங்க. ரைட். சரியா கேள்வி கேட்டீங்க. இது மட்டும் இல்ல, அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போதும் நான் சொன்னேன் அண்ணாமலையை நீங்க இந்த எம்பி எலெக்ஷன்ல நிக்க வைக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலுக்காக, அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசுக்கு மேல ஒரு சென்ட்ரலுக்கு போகட்டும், இன்னும் ஒரு 20 வருட காலகட்டங்களுக்கு அவர் தமிழ்நாட்டுல தேவைப்படுகின்றார். அதனால அவர் இந்த எம்பி அப்படின்னு ஆக்காதீங்க. அதுக்காகத்தான் நான் எம்பி எலெக்ஷன்ல அவர் நிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொல்றதை யாரும் கேட்க போறது கிடையாது. இருந்தாலும் நம்ம கருத்தை நம்ம சொல்லிட்டே இருப்போம். கருத்துக்கு இந்த சாமிகள் என்றைக்குமே ஓய்வதில்லை, காது கிழிகிற வரைக்கும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அவருக்கு சீட்டை கொடுத்தே ஆகணும், ஒரு நின்றே ஆகணும் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன நடக்கும்ன்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இன்றைக்கும் இப்ப நீங்க ஆதரவாளர் அப்படின்னு சொல்றதுனால நான் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லயே வரேன். இன்னைக்கு அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் கட்சிக்குள்ளேயே இருக்காங்க. உண்டா இல்லையா? இருக்கலாம். அப்படி இருக்கச்சு இப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலும் போது அதிமுக வாக்குகள்லாம் ஒட்டுக்கா திமுகவுக்கு போயிடுச்சு. நீங்க அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல இருந்தே நமக்கு எவ்வளவு வாக்கு வந்திருக்கு, டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு தெரியுது. அண்ணாமலையை தோக்கடிக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணாங்க அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. அப்படின்னு தான் சொன்னாங்க. ரைட், ஓகே. அப்போ அண்ணாமலையுடைய வளர்ச்சி அப்படின்றது பாஜக சில பேருக்கு பிடிக்கல, அதிமுக, திமுக, ஒட்டுமொத்த இந்த அரசியல் உலகத்துக்கு அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சின்றது பிடிக்கல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் நாளைக்கு அரசியல்ல மேல வந்துட்டாருன்னு சொன்னா நம்முடைய பாணி அரசியல் அப்படின்றது எடுபடாது. இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனாலதான் நான் சொன்னேன், யாரு எப்போ எங்க நிறுத்தினாலும் அண்ணாமலை அவர்களை இப்ப இருக்கின்ற சிச்சுவேஷன்ல எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவரை தோக்கடிச்சிருவாங்க. எப்படி அந்த வடிவேல் என் குருநாதன் வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஆதரவாளர்கள் அவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மத்திய தலைமையும் ஓகே ரைட் அவர் கொடுத்துருவோம், எதுக்கு ஆதரவாளர்கள் ஆண்டகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுத்து மறுபடியும் அவரை தோக்க வச்சு அழகு பாக்குறது தான் ஒரு ஆதரவாளரா உங்களுடைய எண்ணமா சிவா? நிச்சயமா இல்ல. எல்லாருமா சேர்ந்து அவரை தோக்கடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய அனுமானமா இருக்கலாமே. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவருக்காக ஃபீல்டுல இறங்கி வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா? 24 பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? அதிமுக எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு? அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி அவங்க கூட்டணியிலேயே இல்ல. இப்ப அவங்க கூட்டணியில இருக்காங்க. சோ எடப்பாடியார் எல்லா பாஜக வேட்பாளருக்கும் தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனா கேட்கிறாரு, ரொம்ப வெளிப்படையா பிரச்சாரம் பண்றாரு. சோ அதே பிரச்சாரத்தை அவர் அண்ணாமலை நிக்கிற தொகுதியில பண்ண மாட்டாரா? ரைட்.
இப்ப வந்து நீங்க ஆதரவாளர்னு சொன்னதால ஆதரவாளருடைய ஆர்கியூமெண்ட்டை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்டேன். சரி, கேளுங்க. இப்போ முதல்ல ஒண்ணு ஒத்துட்டீங்க நீங்க. பாஜகவிலேயே அண்ணாமலை அவருடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓப்பனாவே சில பேர் சொல்லியிருக்காங்க, அவருக்கு என்னங்க சர்வீஸ் இருக்குது, அவர் வந்துதான் எல்லாம் பண்ணாருன்னு சொல்றீங்க அப்படின்னா, அவர் வந்துதான் 11% வந்தது. எந்த காலத்துல ஆத்தா இன்றைக்கடா பேசினாள் அப்படின்னு பராசக்தி வசனம் மாதிரி பாஜக என்னைக்கு 11% ஓட்டு வாங்கியிருக்கு? அண்ணாமலை வந்த பிறகு தானே வாங்கியிருக்கு. நாங்க நோட்டாவோட போட்டி போட்டுக்கினே நாங்க இங்க இருந்தோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றீங்களா? இதெல்லாம் ஒரு பெருமையா? சந்தான மாதிரி தான் கேட்கணும், மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை அப்படின்னு. நோட்டாவோட போட்டி போடுறது அப்போல இருந்தே நாங்க கட்சிக்காக இது பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரியா இருக்கு. உங்களை ஒரு மாத்தி கேள்வி மேல கேட்கிறேன். கொண்டு வந்திருக்கணும்ல. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அண்ணாமலையால அந்த 11% வந்தது அப்படிங்கறத வந்து என்னாலையும் உணர முடியுது. தமிழக பாஜக நிச்சயமா அதை உணர்ந்திருப்பாங்க. சோ அப்ப அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு வந்து இப்ப அண்ணாமலை வேட்பாளரா நின்னா வராதா? அது எங்க போகும்? பாருங்க, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தனியா நிக்கணும், அப்பதான் கட்சியை வளர்த்து எடுக்க முடியும். இந்த மாதிரி கூட்டணின்னு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கட்சி வளரவே வளராது அப்படின்றதுதான் அவருடைய இறுதியான முடிவு. ஆனா மேலிடம் வந்து ஒரு சில காரணங்களுக்காக, அது வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக அவங்க வந்து இன்றைக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் புரிஞ்சிருக்கு. ஆனா இந்த கூட்டணி மட்டுமே கடைசி வரைக்கும் அப்படின்றது அவருக்கு அதுல ஒப்புதல் கிடையாது. கட்சியும் வந்து அந்த மாதிரி போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ 26 தேர்தல் நீங்க என்னதான் தலையிட இருந்தாலும், பாஜக தனியா நின்று இருந்தாலும் அந்த 11% அப்படின்றது 13, 15% அப்படி ஆயிருக்கலாமே தவிர பாஜக 26ல தனித்து ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது நடக்க முடியாத ஒரு காரியமாகத்தான் இருந்திருக்கும். அதை எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ பாஜகவுடைய இலக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய இலக்கு அப்படின்றது 2031 தான் இருக்கணும். 26 தேர்தல். இப்ப அதுல ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு என்ன போறாரு, டெப்டி சிஎம் ஆக போறாரா, இல்ல எதிர்கட்சி தலைவரா போறாரா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ இது வந்து சில பேர் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க 26 தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் இல்லைன்னு. என்ன கேட்டா பாஜகவுக்கு முக்கியம், ஆனா அண்ணாமலைக்கு இது முக்கியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால 26ல இருக்கட்டும், அவரை வந்து பிரச்சாரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சு அவருடைய பிரச்சாரத்தினால பாருங்க கன்சிஸ்டன்டா அவர் வந்து வின் பண்ணி காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்ல வேண்டும். அப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கணும். அதுதான் சரியான வழியா இருக்குமே தவிர இப்ப மறுபடியும் இறங்கி மறுபடியும் எல்லாமா சேர்ந்து தோக்கடிச்சு புட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறது தேவையா? அதனாலதான் நான் சொல்றேன் அவர் நிக்க வேண்டாம் அப்படின்னு. இப்ப நின்று அவர் ஒரு எம்எல்ஏ ஆகி ஒண்ணும் பெருசா பண்ண போறது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏ ஆனா மட்டும் தான் மக்கள் செல்வாக்கு இருக்க போதா? அவர் ஒரு கவுன்சிலர் கூட இல்ல. அண்ணாமலை எம்எல்ஏ ஆனா சட்டசபையில அவருடைய குரல் ரொம்ப பலமா ஒலிக்கும். சோ வந்து நமக்கு எல்லாருக்குமே ஐ மீன் ஒரு அண்ணாமலை ஆதரவாளரா நம்ம ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமா உணர்ந்தது திமுகவை வந்து களத்துல உண்மையா எதிர்த்த ஒரு சக்தி அண்ணாமலையோட வாய்ஸ். சோ அந்த வாய்ஸ் வந்து சட்டசபையில ஒலிக்க வேண்டாமா? ஏன்னா அதுவும் இல்லாம நீங்க வந்து அவருடைய தேசிய சிந்தனையாளர்கள் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ண வாக்கு தான் அவருடைய வாக்குங்கிறீங்க. இப்ப வேட்பாளரா நின்னான்னா அதே சிந்தனையாளர்கள் இப்ப அவருக்கு ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? ஏங்க அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க ஆதரவாளர்கள் ஓட்டு போடுவாங்க. மத்த கட்சிகள் ஏன் கட்சிக்குள்ளேயே வந்து குழி பறிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் அவங்க ஆதரவாளர்கள் மட்டும் ஓட்டு போட்டா அந்த 11% வந்தது. அந்த 11% அவங்க ஆதரவாளரும் இருக்கும், பாஜகவோட ஓட்டும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அவங்க வந்து இப்ப ஏன் அண்ணாமலை திருப்பி ஆதரிக்க மாட்டாங்க? உங்களுடைய ஆர்குமெண்ட் இன்னும் எனக்கு அந்த ஒரு பஞ்ச் லைன் வரல. அந்த 11% அப்படின்றது வெற்றிக்கான ஓட்டு கிடையாது. 24ல கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி இருந்த வாக்குகள் தான் அவங்க வாங்குறாங்க. ஆனா அதிமுக வாக்குகள் வந்து பெருமளவில் குறைந்து விட்டது. திமுக பக்கம் கப்புன்னு ஏறிடுச்சு எல்லாருமே அந்த வாக்குகள்லாம். நீங்க அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து காலவாரி விட வேண்டிய நோக்கம் பாஜக அப்ப வந்து அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அவர் எம்பியா தானே போறாரு. அதனால இதுல நிறைய இன்ட்ரிகசிஸ் இருக்கு சிவா சார். அதை பெருசா எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரைட்டு, கட்சி மேலிடம் கம்பல் பண்ணி ஒருத்தர் இஷ்டம் இல்லாதவரை வந்து நீங்க இது மாதிரி பண்றதுன்றது இல்ல. நீங்க கட்சி மறுபடியும் தனித்து போட்டியிடும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல அப்ப அண்ணாமலையை முழு மூச்சா இறக்கினீங்கன்னா அது வந்து சரியானதா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா கட்சிக்கு உள்ள இருக்கவங்க, நீங்க வெளில இருக்கவங்களை விடுங்க சிவா, உள்ள இருக்கவங்களே வந்து அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த சாதனை, அதையெல்லாம் வந்து குறைச்சி பேசும்போது அப்ப படிச்சுன்னு தெரியுது இல்லையா அவருடைய வளர்ச்சி உள்ள இருக்கவங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு. சொல்ல போனா கட்சியில இருந்து வெளியில போன ஒரு சிலர் வெளில போயிட்டு வெளில இருக்காங்களா எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருக்க சில பேர்
அவங்க எல்லாம் வந்து திருப்பி திருப்பி சொல்றது அதானே, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவரால ஒண்ணும் சாதனை இல்லை, இவங்க தான் பண்ணாங்க. அப்ப வேற யார் பண்ணாங்க 11%? எனக்கு கட்சிக்கு சொல்லுங்க, உள்ள எந்த காலத்துல இருக்கிறவங்க நீங்க வாங்கினீங்க? கட்சிக்கு உள்ள இருக்கிறவங்க நீங்க சொல்றது தமிழகத்துல கட்சியில உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க திருத்துங்க. சோ அப்ப கட்சி ஏங்க மேலிடத்துல நான் இருக்கிற உள்ள இருக்கிறவங்க இத வந்து கவனிக்க மாட்டாங்களா? பாருங்க, முதல்ல கட்சிக்கு உள்ள இருக்கவங்க, நான் வந்து ஓப்பனாவே சொல்றேன், குஷ்பு அவர்கள் என்ன பேசினாங்க, எவ்வளவு சொன்னாங்க, அவரு எத்தனை குஷ்பு வருஷம் வந்து ஆச்சுங்க கட்சியில இருந்து? குஷ்பு பாஜகல வந்து ஒரு ரொம்ப தலைமைக்கு நெருக்கமான ஒரு ஒரு ஆமா. உறுப்பினர் இல்ல அல்ல. இல்ல நீங்க இல்லங்க, நீங்க தலைமைக்கு நெருக்கமா, இல்ல நீங்க தலைமையில இருக்கீங்களா, நிர்வாகியா இருக்கீங்களா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. கட்சியில இருக்கவங்க வெளிப்படையா முன்னாள் தலைவரை பத்தி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உள்ளுக்குள்ள வேற சில சக்திகளும் இருக்கின்றன. அதனால தான் இவங்க வந்து இப்படி தைரியமா குரல் கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இப்போ வேற யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு கருத்து கிடையாது. இல்லங்க, அண்ணாமலை எவ்வளவு பெருசா பண்ணியிருக்காரு, அவரெல்லாம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு கட்சியில இருக்க அத்தனை பேரும் நினைச்சிருந்தாங்க, நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குஷ்பு அவர்கள் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ரியாக்ஷன் வந்திருக்கும், கட்சியில கட்டம் கட்டியிருப்பாங்க. இதே திமுகலயோ அதிமுகலயோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அடுத்த நாளே அவங்க கட்சி அதிகாரப்பூர்வ பத்திரிகையில ஒரு அறிவிப்பு வந்திருக்கும், ஒரு கட்டம் போட்டு. இங்க வரல. சோ இந்த மாதிரி கருத்துடையவர்கள் இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படின்றதுனால தான் வந்து இவங்களால வெளிப்படையா அந்த கருத்தை சொல்ல முடிஞ்சது. அதனாலதான் சொன்னேன், கட்சிக்குள்ளேயே சில பேருக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு. அதனாலதான் நான் சொல்றேன், இது அவருக்கான நேரம் இல்லை, விட்டுருங்க. அவரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணட்டும், வெற்றியை தேடி தரட்டும். உடனே சில பேர் கேட்பாங்க, என்ன சார் அவருக்கு சீட் மட்டும் கொடுக்க மாட்டீங்க, அவரை மட்டும் யூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு. பாருங்க, அவர் வந்து சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா நீங்க பாஜக சார்பில் நிறுத்தப்பட வேண்டியவர். அவரை போயிட்டு சாதாரணமா ஒரு எம்எல்ஏ, ஏன்னா அவர் என்ன தமிழிசை மாதிரி நினைச்சீங்களா? கவர்னரா இருந்து விட்டு அதுக்கப்புறம் எம்பி வேட்பாளர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ வேட்பாளர் அப்படின்னு ஒவ்வொன்னா கீழே இறங்கி வரதுக்கு. அதனால அந்த குறுகிய வட்டத்துல சுருக்காதீங்கன்னு சொல்றேன். எனக்கு நீங்க உள்கட்சி பிரச்சனைகள் சொன்னப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ இந்த உள்கட்சி பிரச்சனைய பாஜக தலைமை மேலிடம் தீர்க்க முயற்சி பண்ணாதா? ஏன் அவங்க பண்ணல? அது எனக்கு தெரியல. அது எனக்கு கேட்காதீங்க. எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் டிசிப்ளின் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கருத்து வருது அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் வேறு சில கட்சிகள்ல இருந்து வந்தவங்க, ஆரம்பத்துல இருந்தே இவங்க பாஜக கிடையாது அப்படின்னும் போது, இதை எதிர்த்து ஏன் ஒரு குரலும் வரவில்லை பாஜக கட்சி தலைவர்கிட்ட இருந்தோ இல்ல மத்தவங்க கிட்ட இருந்தோ வந்திருக்கணுமா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு தமிழக பாஜக அப்படின்றது வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகினது பிறகு பாத்தீங்கன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த உறுப்பினர் சேர்ப்பு அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருந்தது. அதுல வந்து தென் சென்னை, அதுல வந்து அதிக உறுப்பினர் சேர்ப்பவர்களுக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அப்பவே நான் கேள்வி கேட்டேன், ஏங்க இவங்க என்ன பதவியில இருக்காங்க, தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்லணும். அப்படி இருக்குச்சே இவங்க வந்து இந்த பகுதிக்கு மட்டும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி அவங்க தென் சென்னை வேட்பாளரா போட்டிட்டாங்க. கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து, அதுவே வந்து மரபை மீறிய ஒரு செயல். அண்டு அப்படி போட்டியிடணும்னு சொன்னா இவங்க வந்து முன்ன மாதிரி அந்த தூத்துக்குடி அந்த தொகுதியில போட்டி போட்டிருக்கலாம். ஏன் தென் சென்னைக்கு வரணும்? அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்த இளைஞர்கள், புதிய தலைமுறை, அவங்களெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு இவங்க மறுபடியும் இங்க வந்து கபாலம் களத்துல குதிக்கிறாங்க. போன தடவை தான் அதிமுகவோட அலையன்ஸ் இல்ல, அதனால நீங்க கேட்ட தொகுதி கிடைச்சிருக்க போறது இல்ல. அப்ப முன்ன மாதிரியே வந்து தூத்துக்குடி தொகுதியில அந்த மாதிரி எங்கேயாவது போட்டிட்டு இருக்க வேண்டியதானே, கனிமொழி அவர்களை எடுத்து போட்டிட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறது அப்படின்றது. அப்போ அப்போ வந்து அண்ணாமலை இருந்தார். ஆமா, அண்ணாமலை இருந்தார் பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் போது தானே. அப்போ இந்த மாதிரி சிலர் பண்றது, இத வந்து மேலிடம் ஏன் கண்டுகொள்ளவில்லை அப்படின்றது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ஒரு தடவை வந்து ஒரு மேடையில அமித்ஷா அவர்கள் இப்படின்னு பேசினது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா இத வந்து உடனடியா கவனிச்சு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திருக்கணுமா வேணாம்? அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அண்டு அண்ணாமலை அவர்களுக்கு மோடி அவர்கள் அளவுல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. அவருடைய ஜீப்லயே அவர் கூப்பிட்டு போனார். உடனே சில பேர் சொல்லுவாங்க, கூப்பிட்டு போயிட்டு அவர் அங்க திட்டினார் அப்படின்னு, பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி. திட்டணும்னா என்னன்னா, ஜீப்ல எல்லாரும் முன்னாடி ஏத்தி உட்கார வச்சுட்டு தான் திட்டணுமா? தனியா டெல்லியில கூப்பிட்டு திட்ட முடியாதா? இல்ல கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்க முடியாதா? அதனால அவர் மேல என்னென்னலாம் புழுதி வாரி தூத்தலாம் அப்படின்னு ஒரு கும்பல் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் மேலிடத்துல அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவருக்கு பதவி எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்றேன்.
ஓகே. அதுதான் அவருக்கான ரெகக்னிஷன். அவரால பாஜக இங்கு வெற்றி பெறும், அவருக்கான ஆதரவாளர்கள் அந்த இதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத நீங்க பதவி கொடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவரை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றேன். அதை கூட பண்ண மாட்டோம் அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஓகே. விலையில்லா ஆலோசனை நம்ம எல்லா கட்சியும் அள்ளி கொடுத்துன்னு இருக்கிறோம். ஆனா இவங்க தான் வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க. நாம என்ன பண்றது? ஓகே. சோ நம்ம இன்னொரு சைடுக்கு வருவோம். காங்கிரஸ் கட்சி அங்க வந்து 4 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் குழு போட்டு அவங்க தொகுதி நம்பருக்கே ரொம்ப ஒரு ஒரு போட்டியா வந்து திமுகவுடையே அவங்க ஒரு ஃபைட் பண்ணி கடைசியா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களும் இன்னும் வந்து வேட்பாளரை அறிவிக்கல. இதுல என்னன்னா ஸ்டாலின் சொல்றாரு இந்த தேர்தல் வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போட்டின்னு. ஒருவேளை அவர் வந்து இந்த மாதிரி தமிழகத்துல இருக்கிற தேசிய கட்சிகள் ஒரு எண்ணமும் டெல்லியில இருக்கிற தேசிய கட்சி தலைமை வந்து வேற ஒரு எண்ணமும் இருக்கிறத வச்சுட்டு அவர் பேசுறாரோ ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க, ஸ்டாலினோட பின்பற்றவர்களா இருக்காங்க. டெல்லிக்கு போயிருக்கிற எம்பிக்கள் வந்து ராகுல் பேச்ச கேட்கறாங்க. சோ அங்க இருக்கிற எம்பிக்களுக்கும் இங்க இருக்கிற எம்எல்ஏக்கும் நடக்கிற பிரச்சனை தான் காங்கிரஸ்லயும் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கல அப்படிங்கிற வந்து ஒரு செய்தி வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. சோ இதை வச்சு பாக்குற போது 2 தேசிய கட்சிகளும் இவ்வளவு இதுல ஸ்ட்ரகிள் பண்றதுனாலதான் தமிழகத்துல அவங்களால வந்து ஒரு கால் ஊன்ற முடியாத நிலைமை வந்து திராவிட கட்சிகளே மீண்டும் மீண்டும் வருதா? என்ன நினைக்கிறீங்க? இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது. காங்கிரஸ் பாணி அரசியலையே பாஜகவும் ஃபாலோ பண்ணாங்கன்னா காங்கிரஸ் மாதிரியே தான் போவாங்க. ஏங்க இந்த வழியில போனா டெட் எண்ட் அப்படின்னா அதே வழியில நீங்களும் போறேன்னா அங்கதான் போய் முட்டி நிக்க போறீங்க. அது மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மாநில தலைமைக்கு முழு அதிகாரம் கொடுக்க வேண்டும். அடுத்தது இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மாத்தினேங்கிறேன்னு சொன்னா இதெல்லாம் வேலை ஆகுமா? அவங்க வேர் பிடிச்சி செல்வாக்க வளர்த்துக்கிறதுக்குள்ள டக்குனு தூக்கிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வருவீங்க. இது அந்த தலைவர் பதவியோட போனா பரவாயில்ல. எல்லா நிர்வாகிகளையும் இந்த மாதிரிதான் பண்ணிருக்கீங்க. புதுசா ஒரு தலைவர் வந்தோடனே அவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் எங்க ஆளு, அதெல்லாம் பழைய ஆளு, அவரை மாத்து. 3 வருஷத்துல என்னங்க பெருசா நீங்க வந்து சாதிக்க முடியும் உங்க ஏரியால? மக்களுக்கு பரிச்சயமாகி அவங்களுக்கு ஏதோ சேவை செய்யறாரு, தொண்டு செய்யறாரு அப்படின்னு தெரியறதுக்குள்ள கப்பனு இவரை தூக்கிட்டு இன்னொருத்தர கொண்டு வந்துடுறீங்க நீங்க. இதனாலதான் மாநில கட்சிகளை பாஜகவால எதிர்க்க முடியவில்லை. காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகள் கிட்ட முதல்ல தோத்து போனதுக்கு காரணமே இதுதான். மாநிலத்துல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை வளர விட மாட்டாங்க. எங்க நமக்கு போட்டியா வந்துருவாங்களோ அப்படின்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு பாஜக பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி தான் பெருசு, கட்சி தான் பெருசு. பாருங்க, கட்சி தான் பெருசு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கட்சியை வளர்த்து எடுக்க வேண்டியது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு இண்டிவிஜுவல். கர்நாடகால எதியூரப்பா கிட்ட வாங்கி கட்டிக்கினாங்கல்ல நல்லா, அவரை ஒதுக்கி கட்டம் கட்டிட்டு கட்சியில எப்படி போனாங்க? மறுபடியும் அவரை சேர்த்துக்கிட்டு தானே வந்தாங்க. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எல்லா மாநிலத்திலயும் இந்த மாதிரிதான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நோன் ஃபேஸ் இல்லாம நாங்க யாரை ஒன்னா சிஎம்ஆ கொண்டு வருவோம், எங்க பெர்ஃபார்மன்ஸ்லயே நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த தப்பதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பாஜக வந்து வேட்பாளர் லிஸ்ட் கையில வச்சுட்டு ரெடியா இருக்கு, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஏதாவது உள்கட்சி பிரச்சனை அது ஒண்ணு. காங்கிரஸ்ல என்னன்னா இன்னைக்கு வந்து கிரிஷ் ஷோடங்கர் சொல்லியிருக்காரு, செல்வ பெருந்தகை அமைச்ச லிஸ்ட் வந்து ஃபுல்லாவே தப்பு, அதை ஏத்துக்க முடியாதுன்னு அவர் வெளிப்படையா பப்ளிக்கா சொல்றாரு. சோ இந்த ஒரு வித்தியாசம் பாஜக காங்கிரஸ்க்கும் இருக்கே. வரேன். அதுல வந்து ஜோதிமணி அவர்கள் வேற வந்து கிரிப்டிக்காவோ இல்ல ஓப்பனாவோ ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அந்த சீட்டுகள்லாம் எப்படி அலோகேட் செய்யப்படுகின்றது அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் பாக்குறோம். பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இருக்கின்ற ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, பாஜகவுக்கு அட்லீஸ்ட் வேலை செய்ய ஆட்கள் இருக்கின்றார்கள், ஒரு ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றத அவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. காங்கிரஸ்க்கு அது ரெண்டுமே கிடையாது. எல்லாமே திமுக தயவுல தான் நடைபெற வேண்டும். திமுக தான் ஓட்டும் கொடுக்கணும், சீட்டும் கொடுக்கணும், எல்லாம் அவங்க தான் பண்ணணும். வேலை செய்யறதுக்கு அங்க ஆள் கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு 20 சீட்டு 30 சீட்டு ஒரே தடவை மிரட்டி 63 சீட்டு இப்படின்னு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா யார் தொகுதியில உங்களுக்காக வேலை செய்வாங்க? இன்னைக்கு பாஜக 27 சீட்டோட சொருங்கிட்டாங்கல்ல. இந்த 2 வருட காலத்துல இல்ல ஒரு 4 வருட காலத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ரைட்டு பாஜக தனியா நிற்கும், நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதியிலும் யாராவது வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. இப்ப நீங்க கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப இந்த 27 போக மீதி 200 சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? இல்ல இனிமே என்னைக்குமே கூட்டணி அப்படின்னு தான் சொன்னா அந்த 27 ஒரே 27 இருக்காது, மாறி மாறி தான் வரும். ஒத்துக்கிறீங்களா? அப்ப என்ன ஆகும்? யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்ய ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில இருக்க கட்சி என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான் நீங்க. ஆனா அந்த விஷயத்துல காங்கிரஸ் வந்து பதவி இல்லாட்டாலும் அதிகாரம் இல்லாட்டாலும் சிபிஐ கையில இல்லாட்டாலும் மிரட்டி வாங்குறாங்க. அந்த ஒரு சாமர்த்தியம் கூட பாஜகவுக்கு இல்ல. பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, சிபிஐ இருக்குது, ஆனாலும் வந்து இவங்க பணிஞ்சு போயிட்டு இருக்காங்க. பதவியா இல்லாதவங்க மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் காங்கிரஸ்ல வந்து இதுதான்
ஒண்ணும் கிடையாது, அவங்க தான் இது பண்ண போறாங்க. இப்ப என்னோட ஹையஸ்ட் பிட்டர் அப்படின்லாம் வேற ஏதோ பேசினுக்கிறாங்க, விக்கிறாங்க அப்படின்லாம் வேற சொல்லிருக்கிறாங்க. கட்சியிலேயே குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அதனால இது பாருங்க, நம்ம ஆளுங்க வேலை செஞ்சு, ஆளுங்க இருந்தா தானே வேலை செய்யறதுக்கு. அதனால எப்படியும் யாரோ தான் வேலை செய்ய போறாங்க. அதனால யாரோ வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் வந்து பாஜக டிலே ஆகிறதுக்கும் காங்கிரஸ் டிலே ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா ரெண்டுமே தேசிய கட்சிகள் டிலே ஆகுது அப்படின்றது மட்டும்தான் காமன் த்ரெட். மற்றபடி அது வேற காரணம், இது வேற காரணம். ரெண்டுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல, அவ்வளவுதான். சோ காங்கிரஸ்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து ஜோதிமணி வந்து சீட்டை விற்கிறாங்க அப்படின்னாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு, குலுக்கல் முறையில அதுக்கு பெட்டரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னாரு. அது ஒரு சைடு. சோ ரொம்ப அதிகமா பேசாத பாஜகவோட நாராயணன் திருப்பதி, அதாவது வெளியில வந்து அவர் அரசியல் செய்ய மாட்டாரு, உள்ளுக்குள்ள நடக்கிறது நமக்கு தெரியாது. சோ அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா ஒரு பதிவு விடுறாரு. கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிற நோயாளி வந்து மருத்துவர் சொல்லதை கேட்கவே மாட்டார் அப்படின்ட்டு. அவர் வந்து இப்ப பாஜக கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிற தமிழக பாஜக இப்போ வந்து ஒரு கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறது அவர் சொல்ல வராரா? யார் மருத்துவர், யார் வந்து யார் சொல்றத கேட்கல? இல்ல 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 இல்ல, அவர் வந்து பாஜகவை சொன்னார் அப்படின்னு நான் நினைக்கல. சில நேரங்கள்ல சில பேர் இப்படிதான் ஏதோ ஒரு ட்வீட் போடுவாங்க, நம்ம எல்லாம் மண்டை காஞ்சின்னு உட்கார்ந்து இருக்கணும். பட் நிச்சயமா வந்து அவருடைய தன்னுடைய சொந்த கட்சியை வந்து அவர் என்னைக்குமே இந்த மாதிரி குறை சொல்லியிருக்க மாட்டாரு. அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. அவர் வந்து வேற யாரையோ தான் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர, கட்சியில் இருப்பவர்களை சொல்றதா நான் எடுத்துக்கல. ஏன்னா அவருடைய ட்வீட் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மற்றபடி அவர் எனக்கு தெரியாது. ட்வீட்ல மட்டும்தான் அவர் எனக்கு பரிச்சயம். பத்திரிகைகள்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் வரும், அவ்வளவுதானே தவிர சோ சொந்த கட்சியை இந்த அளவுக்கு குறை சொல்லக்கூடியவரா, ஓப்பனா ஐ மீன் பொது வெளியில கிரிப்டிக்கா விமர்சிக்க கூடிய நபரா நான் அவரை. ஆனா இப்ப நடக்கிற சிச்சுவேஷன்ல வச்சுட்டு பாக்குறப்போ அவர் சொல்றது வந்து இந்த வேட்பாளர் செலக்ஷன் நடக்கிற குளறுபடியை வச்சுதான் அவர் பேசுற மாதிரி வந்து ஒரு ஊகம் வருது. நமக்கு வேணும்னா எப்படி ஒன்னா ஊகம் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் நான் சொல்வேன். எனக்கு இந்த சைடு பிடிச்சிருந்ததுன்னா நான் இப்படி ஒரு ஊகம் எடுத்துப்பேன், அந்த பக்கம் பிடிச்சிருந்தா ஏன் இப்படி கூட சொல்லாம ஈரான் வந்து ட்ரம்ப்புடைய யோசனைகள் கேட்கவில்லை, சோ அதை சொல்லியிருக்காரு. ஏன் அவர் ஜியோ பாலிட்டிக்ஸ் பத்தி பேசக்கூடாதா? இன்டர்நேஷனல் விஷயங்களை பத்தி அவர் ட்வீட் போடக்கூடாதா? அப்படி கூட எடுத்துட்டு போலாமே. மற்றபடி நாராயணன் திருப்பதி அவர்கள் சொந்த கட்சியை இந்த மாதிரி வந்து விமர்சிப்பார் அப்படின்னு நான் எனக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான் சொல்வேன். ஓகே சார். சோ இப்ப நம்ம வந்து தமிழக இந்த தொகுதிகளையும் அங்க இருக்கிற வேட்பாளர்களையும் பார்த்தோம்னா, ஒரு சில தொகுதிகள் பல தொகுதிகள் 20ல இருந்து அந்த மாதிரி ஒரு தொகுதி நம்பர் வரலாம். அந்த தொகுதியில வந்து உதயசூரியன் சின்னமும் இரட்டை இலை சின்னமும் ரெண்டுமே இல்லாம தவேகாவும் நாதகாவும் போட்டியிடுது. அதாவது தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் ஒன்று போட்டி போடுறாங்க. சோ இந்த மாதிரி இடத்துல நடக்கிற போட்டியில தவேகாக்கு சக்தி அதிகமா, நாம் தமிழருக்கு சக்தி அதிகமா அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டுத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நாதாகாவுடைய செல்வாக்குல கொஞ்சத்தை தாவேகா உறிஞ்சி கொண்டு விட்டது. இது நான் ரைட் ஃப்ரம் த டே ஒன் சொல்லிட்டு இருக்கேன். தாவேகா வந்ததுனால முதல்ல யாருக்கு இழப்பு அப்படின்னா நாதாகாவுக்கு தான். சோ நாதாகா ஒரு சரிவை சந்திக்கலாம் இந்த தேர்தல். அவங்களுடைய அந்த 8% அப்படின்றது வந்து குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மற்றபடி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பாயில் ஸ்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களால எதுவும் சாதிக்க முடியாது. வாய்ப்பு இல்லையா? ஸ்பாயில் ஸ்பாட்ங்கறீங்க. அதெல்லாம் ஏதாவது எம்எல்ஏ கையில இருந்தாதாங்க நீங்க கிங் மேக்கர் ஆக முடியும். விஜய வந்து டைரக்டா வந்து அவரை தாக்கி பேசுறது இல்ல, அவர் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை போஸ்ட் போல் சிச்சுவேஷன்ல அவர் வந்து கிங் மேக்கரா விஜய் ஆவார்னு எதிர்பார்க்கிறாரோ? அப்படியா? அப்போ என்னைக்காவது வந்து முதலமைச்சர் அவர்களோ இல்ல வந்து திமுக இருக்க மற்ற அமைச்சர்களோ சீமான் அவர்களை தாக்கி பேசி பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை அவங்களும் கிங் மேக்கர் ஆகலாம்னு எதிர்பார்க்கறாங்க. சீமான் வந்து இது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட வாங்கினது இல்ல. விஜய்க்கு வந்து ஒரு விதமான 20ல இருந்து 22% இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வரேன். சீமான் அவர்களை எதிர்த்து திமுக தலைவர்கள் யாரும் பேசினது கிடையாது. ஏன்? அவர் ஒரு கிங் மேக்கர் ஆவார் அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லையா? கிடையாது. சரி, இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன். மோடி அவர்கள் என்னைக்காவது அரவிந்த் கெஜ்ரிவால நேரடியா பேர் சொல்லி தாக்கி இருக்காரா? இதெல்லாம் என் லெவலுக்கே இல்லப்பா. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான். சோ இங்க வந்து இவங்க பேசல அப்படின்னா சோசியல் மீடியால மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எதுக்கு டூ மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா இவர் வேற சொல்லி நிக்கிறாருல, இங்க ரெண்டு தான் தாவேகா வெர்சஸ் திமுக தான் சொல்லி நிக்கிறாருல. அந்த நேரத்துல நீங்க பாட்டுக்கு உங்க அட்டென்ஷன் எல்லாம் வந்து தாவேகா பக்கம் திருப்பி அவங்கள வந்து தாக்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு ஒரு டிராக்ஷன் வந்துடும். நிஜமாவே இப்படிதான் போல இது,
அப்படின்னு சந்தில அதிமுக உள்ள பூந்துரும். அதுக்கு இடம் கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தானே தவிர மத்தபடி தாவேகாலாம் வந்து அப்படியே இவங்க வந்து திமுக மைனாரிட்டியா வந்து தாவேகா ஒரு 10 சீட்டு வந்து அவங்க தயவுல ஏங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ஏன் ஒருவேளை தாவேகால ஏதாவது கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வேணும்னு துண்டு போட்டுக்கிறீங்களா சிவா? இப்ப வந்து கருத்து கணிப்பு பல விதமா வருது. ஒரு அலையன்ஸ் சார்ந்த மீடியாவும் ஒரு மாதிரி சொல்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு தோற்றமும் இருக்கு அதுல. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்ப வந்து 2026 தேர்தல்ல திமுக தோக்கணும்னா ஆப்போசிஷனோட ஸ்ட்ரென்த் அதுக்கு போருமா, இல்லாட்டி திமுக தானாவே தோக்கணுமா? இதை எப்படிங்க சொல்றது? அதாவது நீங்க அதிக ரன் அடிச்சு ஜெயிக்கணுமா, இல்ல வந்து எதிராளி குறைவான ரன் எடுத்து தோக்கணுமா அப்படின்னா ரெண்டுமே நடக்கணும். அவங்க குறைவான ரன் எடுக்கணும், அதோட அதிகமா நீங்க எடுக்கணும். இன்றைக்கு வந்து திமுகவுல அந்த கூட்டணி நீங்க என்னதான் 20-22 கட்சி நாங்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே உள்ளுக்குள்ள வந்து பிரச்சனைகள் இருக்கின்றன. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு அதிருப்தி அப்படின்றது இருக்கின்றது. முக்கியமா விசிகா இருக்கின்றது. காங்கிரஸை பார்த்து திமுகவுக்கு பிடிக்கல, திமுகவை பார்த்து காங்கிரஸுக்கு பிடிக்கல. வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கே கொஞ்சம் அது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் நல்ல சீட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னு. தேமுதிக கொடுத்த சீட்டை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன செல்வாக்கு இருக்குது, யார் வேலை செய்வாங்க, அங்கேயும் திமுக தொண்டர்கள் தான் வேலை செய்யணுமா, அதுவும் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தது அப்படின்றது வந்து திமுகவிலேயே ஒரு பெரிய கசப்பு இருக்கின்றது. அந்த நிறைய இடங்கள்ல திமுக நிர்வாகிகள் மத்தியில இந்த அதிருப்தி இருக்கு. அவருக்கு சீட்டு கொடுக்கல, இவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு. இதையெல்லாம் எக்ஸ்பிளைட் பண்ணிக்க வேண்டியது அதிமுக. ஆனா இவங்களே வந்து பாஜக லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாம உட்கார்ந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்க கம்மியா ரன் எடுத்தா கூட இல்ல நாங்களும் கம்மியா தான் எடுப்போம் அப்படின்னு நீங்க போட்டி போட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இங்க அந்த பிரச்சனைகள்லாம் இதுதான் நல்ல சான்ஸ், கப்புன்னு அப்படியே அள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே மறைச்சு போட்டு கப்புன்னு இறங்குவோம் அப்படின்னு பண்ணாம, ரைட்டு நீங்க ப்ராப்ளம் பண்ணீங்களா, எங்களுக்குள்ளேயும் நாங்க ப்ராப்ளம் பண்ணிப்போம்னு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சிவா? ஓகே சார். ஸோ நேயர்களே, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு முறை திரு அருணுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்க. நன்றி சார், வணக்கம். நன்றி சிவா, நன்றி.